அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா how to get pass mark in physics. ஸோ இயற்பியல்ல மாணவர்கள் எப்படி எளிதாக பாஸ் பண்ணணும்ன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். ஸோ நம்மளுக்கு போர்டு எக்ஸாம் பேட்டர்ன் நம்மளுக்கு என்னன்றது தெரியும். ஸோ 15 choose the best answer, 6 2 mark question, 6 3 mark question and then 5 5 mark question. ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா நம்ம 70 மார்க் 70 மார்க்ஸ் நம்ம எக்ஸாம் வந்து எழுதுவோம். ஓகேங்களா? இதுல நம்ம பாஸ் பண்ண வேண்டிய மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 மார்க்ஸ் தான். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி இது பாஸ் பண்ணணும். கடைசி நேரத்தில் நான் படிக்கிறேன் சார், என்னால் இது வரைக்கும் நான் ஸ்டார்டிங்ல இருந்து ஜூன்ல இருந்து நான் படிக்கவே இல்லை, இப்போதான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 15 மார்க் ரொம்ப 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 சிம்பிள். நீங்க ஈஸியா வந்து பாஸ் பண்ணிடலாம். பிசிக்ஸ்ல பாஸ் பண்றதுன்றது ரொம்ப ஈஸியான ஒரு டாஸ்க், ரொம்ப ரொம்ப ஈஸியான. ஸோ முதல்ல நீங்க இந்த பேட்டர்ன் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு எக்ஸாம் பேட்டர்ன். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த 15 சூஸ். இந்த 15 சூஸ்ல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 9 சூஸ் வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் क्वेश्चंसல இருந்து நம்மளுக்கு வந்துடும். சோ லெசன் 1ல இருந்து 1 to 11 இருக்கக்கூடிய லெசன்ஸ்ல இருக்கக்கூடிய புக் பேக் क्वेश्चंस நீங்க படிச்சீங்க அப்படின்னா மேக்ஸिमम எத்தனை क्वेश्चंस வரும் அப்படின்னா 9 क्वेश्चंस நீங்க ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். சரிங்க சார், அப்போ பேலன்ஸ் இருக்கிற 6 மார்க் நான் என்ன பண்றது? இப்போ நான் பாஸ் பண்ணணுமே, இன்னும் 15 மார்க் எடுக்கணுமே அப்படின்னா நீங்க லெசன்ஸ் சூஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி சார் 11 லெசன் இருக்கு, நான் எந்தெந்த லெசன் எல்லாம் படிச்சா ஈஸி இருக்கு? ஸ்லோ லேர்னர்ஸ், ஸ்லோ அச்சீவர்ஸ், டோன்ட் வரி. நீங்க ஈஸியா பாஸ் பண்ணணும் அப்படின்னா யூனிட் 1 2 5 இந்த 3 லெசன் மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. லெசன் 1, லெசன் 2 அண்ட் லெசன் 5. ஓகேங்களா? இந்த லெசன்ல வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணுங்க. எஸ்பெஷலி லெசன் 5. லெசன் 5 எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான லெசன். புக் பேக் क्वेश्चंस 2 மார்க், ஒரு 8 2 மார்க் இருக்கும், ஒரு 8 டீடைல் கிட்ட ரொம்ப ஈஸியா நீங்க படிக்கலாம். சோ இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எடுத்தீங்கன்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரம், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், மேக்ஸ்வெல்ஸ் அண்ட் தென் ஸ்பெக்ட்ரம்ஸ், அது மாதிரி क्वेश्चंस எல்லாமே இருக்கு. 2 மார்க்ல உங்களுக்கு புக் பேக் क्वेश्चन ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே ஈஸியா இருக்கும். அதே மாதிரி செகண்ட் லெசன் எடுத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பீட் ஸ்டோன் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் பொட்டென்ஷியோமீட்டர், வோல்ட் மீட்டர், மைக்ரோஸ்கோபிக் மாடல், மேக்ரோஸ்கோபிக் மாடல் அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் லெசன்ல ஆப்வியஸ்லி உங்க ஸ்கூல்ல எல்லாரும் ஸ்கூல் டெஸ்ட் வச்சிருப்பாங்க. ஆக்சியல், ஈக்விட்டோரியல், பொட்டென்ஷியல், வான் டி கிராஃப், காஸ் லா, இந்த क्वेश्चंस எல்லாமே எடுத்தீங்க அப்படின்னா நல்லா தரவா படிச்சீங்க அப்படின்னா போர்டு எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய क्वेश्चंस. சோ இந்த 1 to 5 லெசன்ல இருக்கக்கூடிய புக் பேக் क्वेश्चंस நீங்க தரவு பண்ணணும். இந்த 3 லெசனை நீங்க தரவா படிச்சிட்டீங்க அப்படின்னா 15 மார்க் இல்லைங்க, நீங்க ஈஸியா 25 மார்க் வரைக்கும் நீங்க ஸ்கோர் பண்ணலாம். 15 to எவ்வளவு மார்க் எடுக்கலாம்? 15 to 25 மார்க் வந்து கேரண்டி. நீங்க வால்யூம் 2 சார் அப்படின்னா பயப்பட வேண்டாம். வால்யூம் 2 வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது ஸ்லோ அச்சீவர்ஸ் நீங்க வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. இதனால 15 எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 3 லெசனை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி புக் பேக் சூஸை படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். இது நான் சொல்லிட்டு இருக்கிறது யாருக்கு அப்படின்னா ரொம்ப என்னால படிக்கவே முடியல சார், கஷ்டமா இருக்கு, எனக்கு எதுவுமே மைண்ட்ல நிக்கல, எது படிச்சாலும் மறந்துடுது அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். லெசன் 1 to 5 இந்த லெசன்ஸ்ல இருக்கக்கூடிய புக் பேக் क्वेश्चंस இன்னில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. இந்த 3 லெசனை நீங்க தரவா படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க 25 மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.